ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் எக்ஸாம்ஸில் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு 5 டிப்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாமா? உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது. நீட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ எழுதணும்னா, இந்த மாதிரி புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடிஷ்னலாக இப்போது எதனா 8 மார்க் அட்டன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி குறிப்பு சட்டகம்லாம் நீங்கள் போட்டுட்டு முன்னுரை வருணனைகள் அந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஹெட்டிங்க்கும் நீங்கள் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுங்கள், பென்சிலை வச்சு நீட்னஸை கொடுக்கும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடித்து எழுதுறத ஸ்டாப் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக மிஸ்டேக்ஸ் வரதை தடுங்க. அஃப்கோர்ஸ் வந்தாலும் ஜஸ்ட் யூஸ் யுவர் பென்சில்ஸ் டு ஸ்ட்ரைக் அவுட். ஸோ இந்த மாதிரி பென்னை வச்சு பண்ணிவிட்டு எவ்வளோ அக்லியாக இருக்குது பாருங்கள். இந்த பேஜே ஒரு மாதிரி இருக்குது. தேர்டு டிப் பார்க்கலாமா? ஸோ இப்போது இங்கே ஒரு 8 மார்க் நெளிவுலாம் இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இங்கே ஒரு மாதிரி பேராவாக கொச்சன்னு இருக்கு. இந்த மாதிரி எழுதவே எழுதாதீங்க. பாயிண்ட் வைஸாக பிரித்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேஜ் வர மாதிரியாவது எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ இப்போ 10th ஸ்டேட் போர்டெலாம் கரெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மெயினாக 2 விஷயம் பார்ப்பாங்க. ஃபஸ்ட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. செகண்ட் விஷயம் நீட்னஸ், எவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்கன்றத பார்ப்பாங்க. மூணாவது தான் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்றத படிப்பாங்க. ஸோ ரிமெம்பர் திஸ் டிப். பார்க்கலாமா? இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் டிப். ஒரு ஆன்சர் முடித்தோடனே அடுத்த ஆன்சர் போகும்போது உங்கள் பென்சில் ஸ்கேல் வச்சு டபுள் லைன் போடுங்க, இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு ஆன்சரையும் அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் லைன் போடுங்க, நீட்டாக இருக்கும். இப்போ 5th டிப் என்னென்னு பார்க்கலாமா? 5th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன 4 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் உங்களோட 5th டிப். நான் என்னென்ன சொன்னேன்? ஹெட்டிங்ஸ்க்கெல்லாம் பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேராவாக கொச்சன்னு எழுதாமல் பாயிண்ட் வைஸாக நீட்டாக 2-3 பேஜ்க்கு எழுதுங்கன்னு சொன்னேன். அடித்து எழுதக்கூடாதுன்னு சொன்னேன். அண்ட் தென் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கணும்? புக்கில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு ஆன்சருக்கு அடுத்து இன்னொரு ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி டபுள் லைனில் உங்கள் ஸ்கேலை வச்சு லைன் போடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட தமிழ் எக்ஸாம் ஸ்கோர்ஸில் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். 4 டிப்ஸ் இல்லை 5 டிப்ஸையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை டாட்டா.